Hello everyone, welcome to our channel. இவ்வளோ லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி, எனக்கு எக்ஸாம் டைமாக இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் ஆகும். டுடே பிரிஞ்ச் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வரும். லாங் டேஸ் ஆஃப்டர் நம்மளோட டைலாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, புதினா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு, ஜீரகம் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயத்தை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் 10 மினிட்ஸ் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பிரிஞ்ச் ரைஸ் நல்லா பொல பொலன்னு வெந்து வந்திருக்கு. கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பிரிஞ்ச் ரைஸ் ரெடி. இந்த ரைஸ் மட்டன் குருமா, சிக்கன் குருமா, தால்ச்சா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபி வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.